ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். 2024-25லேருந்து நான் நகை சீட்டு வந்து கட்டி எவ்வளோ தோடு வளையல் வாங்கினேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நகை சீட்டில் எப்படி நம்ம லாபமாக நகை எடுக்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நகை சீட்டு போட்டு நான் வாங்கின தோடெல்லாம் உங்ககிட்ட காட்டிடுறேன். அதுக்கப்புறம் பேங்கிள் வந்து காட்டுறேன். இப்போ நகை சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்ஆரில் நான் ஜாயின் பண்ணி 2024 ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணேன். அப்போ 2026 ஜனவரியில் வந்து இந்த தோடு வந்து வாங்கிட்டு வந்தேன். மாதம் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி கட்டினேன். 15 மாதத்துக்கு 15,000 ரூபா கட்டியிருந்தேன். ஸோ வந்து டோட்டலாக எனக்கு கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 2 கிராம் சேர்ந்துருந்துச்சு. ஸோ 2 கிராமுக்கு இந்த தோடு வந்து நான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில நகை கடைங்களில் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே அமௌண்ட்டாகவே வர வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு பெனிஃபிட்டே இருக்காது. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அதை அன்னைக்கு ரேட்டு படி கிராமாக வர வச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்கீம் முடிஞ்சு நகை எடுக்கும்போது பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா மந்த்லி நகை ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அமௌண்ட்டாகவே அப்படி வச்சு கொடுத்துட்டாங்கன்னா பெனிஃபிட் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்லாம் எனக்கு அது தெரியாமல் நான் வந்து அமௌண்ட்டாகவே வர வைக்கிறதெல்லாம் ஒரு சில நகை கடையில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக வர வைக்காமல் கிராமமாக வர வைக்கக்கூடிய கடைங்களில் நான் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறேன். ஸோ நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கடைகளில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அது அமௌண்ட்டாகவே தான் வர வச்சு கொடுப்பாங்க. கிராமம் ஆட் பண்ணி தரமாட்டாங்க. அப்புறமா தான் நான் காரைக்காலில் இருக்க பிஎஸ்ஆரில் சீட்டு கட்ட ஆரம்பித்தேன். பிஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டி டோட்டலாகவே நான் ஒரு 8 பவுன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிராமம் வர வைக்கக்கூடியது திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த கடையில் நீங்கள் சீட்டு கட்டினாலுமே கிராமம் வர வைக்கக்கூடியதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து 2 கிராம் வந்துச்சு. அதுக்கு அடுத்ததோட பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மங்கலில் வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆரம் நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து மிச்ச கிராம் இருந்தது. அந்த கிராமுக்கு தான் இந்த தோடு வந்து வாங்கினேன். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டிசைனில் தான் இருக்கும் என்னோடய தோடு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் என்னோடய ஃபேஸுக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு சூட் ஆகுற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளார் அப்புறம் வந்து ஹேங்கிங் இருக்கிறது அந்த தோடுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த தோடும் கிட்டத்தட்ட சேம் மாடல் தான். அந்த மாதிரி வாங்கினா தான் எனக்கு கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரே மாதிரியாகவே நான் எல்லாத்தோடையும் சூஸ் பண்ணி வாங்குறது. இது வந்து 2 கிராம் வந்தது. இந்த மாதிரி சீட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக நம்மளால் தங்கத்தை சேமிக்க முடியும். இப்போ டைரெக்டாக போய் வாங்குகிறோன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் வந்து நம்ம போட்டு வாங்குற மாதிரி இருக்குது. சீட்டு கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வாங்கிக்க முடியும். அதனால் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் சீட்டு கட்டி வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஎஸ்ஆரில் வாங்கினது தான் இந்த தோடு. இது வந்து 3 கிராம் வந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் டிசைன் மாதிரி தான் இருக்கும். 3 ஹேங்கிங் இருக்கும். இங்கே ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது வந்து நான் போட்டு பார்த்து தான் வாங்கினேன். எனக்கு என்னோடய ஃபேஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மாதிரி போட்டால் தான் என்னோடய ஃபேஸ்க்கு சூட் ஆகுது. என்னோடய நகையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சீட்டு போட்டு வாங்கினதுனால அந்த செய்கூலி சேதாரம் அந்த அமௌண்ட்லாம் எனக்கு மிச்சமாகுது. இப்போ மங்கலில் போட்டால் ஜிஎஸ்டியும் கிடையாது, ஜிஎஸ்டியும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. ஸோ நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது மங்கலில். அடுத்தது பார்த்திங்கன்னா இது லோக்கல் ஷாப். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் நாகப்பட்டினத்தில் இருக்க அந்த சுப்பிரமணிய பத்தர் ஜுவல்லரியில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் மாதம் வந்து ஒரு 3000 ரூபா அந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தேன். அது வந்து நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே அமௌண்ட்டாகவே வர வச்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு கிராமாக வர வைக்கலை. ஸோ 15 மாதம் முடியல பார்த்திங்கன்னா எனக்கு 4 கிராம் தான் சேர்ந்து இருந்துச்சு. அதுவே நான் வந்து கிராமாக வர வச்சுருந்தேன் அப்படின்னா இது ஒரு 2019, 18 அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி வாங்கினது இந்த தோடு. அப்போ நான் கிராமாக வர வச்சுருந்தா கண்டிப்பாக எனக்கு 1 பவுன் சேர்ந்துருக்கும். டபுள் த கிராம்ஸ் எனக்கு சேர்ந்துருக்கும். இது பணமாகவே வச்சதுனால எனக்கு 4 கிராம் தான் சேர்ந்துருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோடு நான் வந்து வாங்கினேன். இந்த தோடு வந்து எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் இந்த ஹேங்கிங் இருக்க மாதிரி 3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது இந்த தோடு. இங்கே வந்து ஃப்ளார் அந்த மாதிரி போட்டிருக்கு. இங்கேயும் கொஞ்சம் ஹார்ட்டின் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து டிசைன் தான் நான் வந்து வாங்கினது.
இதான் ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் போட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு நகை ஒன்று வாங்கினேன். மொத்தமாக ஒரு 2 நகை தான் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஆஹா! நமக்கு வந்து இந்த மாரி வாங்கிட்டே இருந்தோம்னா, நெறைய நமக்கு கிராம்ஸும் சேர மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து கிராமா வர வைக்கிறதெல்லாம் சேரணும். அமௌண்ட்டாவே எடுத்துக்கிறதுல சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா தான் நான் முடிவு பண்ணி பிஎஸ்ஆர்ல போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பீமால வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ, அதில வந்து நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் குடுத்து, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தோடு வந்து நான் வாங்கினேன். இது வந்து 1/2 பவுனு. இதுக்கு முன்னாடி காட்டுனதும் 4 கிராம் 1/2 பவுனு. இதுவுமே 4 கிராம் 1/2 பவுன் வரும். இதில வந்து 2 ஸ்டோன் மட்டும் வரும். இந்த ஸ்டோன் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம குடுக்குற மாரி இருக்கும். இதுக்கு முன்னாடி காட்டின எந்த தோடுலயுமே வந்து ஸ்டோன் இருக்காது. நான் பெரும்பாலும் ஸ்டோன்ஸ் இல்லாம தான் சூஸ் பண்றது. இதில மட்டும் 2 ஸ்டோன் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹150 வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். பட் இருந்தாலும் நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம கிடைக்குது அப்படின்றதுனால இத நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ நம்ம ஏதாவது சாரி கட்டும்போது இந்த தோடு வந்து போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸ்க்காக தான் பெரும்பாலும் நகை நான் வந்து வாங்குறேன். ஸோ, அதனால எனக்கு டிசைன்ஸ்லாம் பெருசா பிரச்சனை இல்ல அப்படின்றதுனால தான் நான் 0% வேஸ்டேஜ் ஆஃபர யூஸ் பண்ணி வாங்கினேன். இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ₹5000 வரைக்கும் லாபம் கிடைச்சது. வேஸ்டேஜ் இல்லாம வாங்கினதுல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டோட்டலா இருக்கிற தோடு கலெக்ஷன்ஸ். அடுத்தது நம்மளோட பேங்கிள்ல வந்து பார்க்கலாம். நான் சீட்டு கட்டி வாங்குறதுனால செய்கூலி சேதாரத்திலேயே எனக்கு நெறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகுது. அதனால தான் ஒரு வாட்டி நான் சீட்டு கட்டி வாங்குறேன். இது வந்து பிஎஸ்ஆர் காரைக்கால்ல வாங்குனது. இந்த இந்த வளையல் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து எத்தனை பவுன் அப்படின்னா, ஒரு வளையல் வந்து 1 பவுன், 2 வளையல் சேர்த்து டோட்டலா 2 பவுனு. பிஎஸ்ஆரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா தோன்றது என்னன்னா, இப்ப பெரும்பாலான நகை கடைங்கள்ல இப்ப நம்ம சீட்டு கட்டுறோம் அப்படின்னா, வேஸ்டேஜ் வந்து இப்ப 18% வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இப்ப ஜிஆர்டிலலாம் 18% வரைக்கும் உள்ள நகைகளை நம்ம வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல வேஸ்டேஜ் போட்டு எடுத்தோம்னா, அத நம்ம பே பண்ற மாரி இருக்கும். இந்த பிஎஸ்ஆர்ல அந்த மாரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே அமௌண்ட்டா வர வச்சு குடுப்பாங்க. செய்கூலி சேதாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் மாரி போட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டுற மாரி இருக்கும். அந்த ஸ்டார்லாம் என்ன ஏதுலாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டே நம்ம கேட்டுறணும். எந்தெந்த நகைக்கெல்லாம் நீங்க வேஸ்டேஜ்ல வந்து ஃப்ரீ பண்ணி தருவீங்க? எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும்லாம். அதெல்லாம் நாங்க கேட்காம இதில ஜாயின் பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிற ஓல்டு மாடலு, டிசைன்ஸ்லாம் ரொம்ப பழைய மாடல் அந்த மாரி இருக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி அந்த நீங்க கட்டியிருக்க அந்த ஸ்கீம்ல வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால பெரிய டிசைன்ஸ்லாம் ஒண்ணும் பார்த்து வாங்க முடியல. அவங்க ஒரு 4, 5 டிசைன்ஸ் காட்டுறாங்க. அதில ஒண்ண சூஸ் பண்ணி வாங்குற மாரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய மாடல். இதெல்லாம் அம்மாக்கள் போடுற வளையல் மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு வேற வழி இல்லாம நான் வந்து இத வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா, எனக்கு மத்த இதுலலாம் நான் போனேன்னா, எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து குடுக்கணும். 5%, 6% நான் வேஸ்டேஜ் குடுத்து நான் வேஸ்ட்டா வாங்குற மாரி இருக்கு. ஸ்கீம் ஜாயின் பண்றதே நமக்கு வந்து வேஸ்டேஜ்ல கம்மி பண்ணி தர்றாங்க அப்படின்றதுனால தான். ஸோ, அப்ப பெனிஃபிட்டே நமக்கு இல்லாம போயிருமேன்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இத சூஸ் பண்ணேன். மெயின் ரீசன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸ்க்காக தான் நான் வந்து வாங்குறேன். இப்ப நாங்க வந்து வாடகை வீட்ல இருக்கோம். ஸோ, சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கு. ஸோ, அதுக்கு இந்த நகையெல்லாம் மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே சேல் பண்ண தான் போறேன். அப்படிங்கும்போது எந்த டிசைனா இருந்தா என்ன? ஸோ, அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து இத வாங்கிட்டு வந்தேன் ஃபைனலா. அடுத்த வளையல வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்து சீட்டு கட்டுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே போயிட்டு அந்த கடையில இருக்க டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. டிசைன்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, பெனிஃபிட்லாம் எப்படி இருக்கு அந்த கடையில அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நகைலாம் எடுக்க போம்போது. அடுத்த வளையலுமே அதே பிஎஸ்ஆர்ல தான் வாங்கினேன். இந்த வளையல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து எனக்கு தெரியல இது புது மாடலா, பழைய மாடலான்னு. ஃபர்ஸ்ட்டு காட்டுனது கன்ஃபார்மாக பழைய மாடல் அது தெரியும். இது எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் 1 பவுன் 1 வளையல், இன்னொரு பவுன் வந்து இன்னொரு பவுன் இன்னும் 1 பவுன். ஸோ, டோட்டலா வந்து 2 பவுன் இந்த வளையலு. ஸோ, வந்து இதுக்குமே வந்து அதே மாரி தான் எனக்கு நடந்துச்சு. போன வாட்டி சொன்ன மாரியே தான். ஒரு 4, 5 டிசைன்ல ஒண்ணு சூஸ் பண்ணி வாங்குனது. மத்த ஒரு 3, 4 டிசைன் சுத்தமா நல்லா இல்ல. இது கொஞ்சம் ஓகேவா இருக்க மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இத நான் ஃபைனலா வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். வேற வழி இல்லாம தான் கிட்டத்தட்ட நான் இத வாங்குற மாரி ஆயிடுச்சு. 2 வளையலுமே. இதுவரைக்கும் நான் பிஎஸ்ஆர்ல வாங்கல எல்லா நகையுமே அதே மாரி தான் எனக்கு வந்து வேற வழி இல்லாம வாங்கிட்டு வர மாரி இருந்துச்சு. ஆனா எனக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம குடுக்குறாங்க. அப்புறம் வந்து அமௌண்ட்டா வர வைக்காம கிராமா வர வைக்கிறாங்க. 2 பெனிஃபிட் இருக்கு. அப்புறம் கிஃப்ட்டும் குடுக்குறாங்க அப்படின்றதுனால தான் நான் இதில போய் ஜாயின் பண்ணது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் இதோட டிசைன்ஸ்லாம் இருக்குது. அடுத்த வளையல நம்ம பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட்டா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மங்கல்ல நான் சீட்டு கட்டி வாங்குனது. மங்கள பொறுத்தவரைக்கும் டிசைன்ஸ்க்கு ஒண்ணும்
பஞ்சம் இருக்காது, நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சீட்டுன்னு சொன்னாலுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க எடுத்து காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. மற்ற கடைகளில் நம்ம சீட்டு கட்டி வாங்குகிறோம் அப்படின்னாலே டிசைன்ஸ் காட்ட மாட்டாங்க, என்னமோ நம்ம ஃப்ரீயாக வாங்குற மாதிரி டிசைன்ஸ் காட்டாமல் அந்த மாதிரி ஒரு மாதிரி அலட்சியமாக பார்ப்பாங்க. ஆனால் மங்கலில் அப்படி இல்லை, சீட்டு கட்டினாலுமே நமக்கு டிசைன்ஸ் வந்து எவ்வளோ கேட்டாலுமே எடுத்து காட்டுறாங்க. எனக்கு மங்கலில் பிடிச்சதே அதுதான். இது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து எனக்கு வந்து இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி நான் வாங்கினது. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க டிசைன் காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க காட்டினாங்க. சீட்டான்னு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னால் அவங்க எதுவுமே கண்டுக்கல, வளையெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக இருந்ததுனால இதவே நான் சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி இந்த மாதிரி ஃபேமஸான எல்லா கடையிலையுமே இந்த டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து இது வந்து 2.5 பவுன் வந்தது. இதை பற்றி தனி வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் இருந்துச்சுன்னா நான் கீழே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வளையல் 2.5 பவுன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதுதான் பிடிச்சி போய் நான் வாங்கினேன். உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன். இது வந்து எனக்கு கரெக்ட் என் கை சைஸ்க்கு கரெக்டாக இருக்குது. என் கை ரொம்ப ஒல்லியாக இருக்கனால எனக்கு வளையல் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் என் சைஸுக்கு. இந்த கடையில் வந்து என் சைஸுக்கு வளையல் இருந்தது. அப்புறம் நிறைய மாடல் காட்டினாங்க. அப்புறம் லேட்டஸ்ட்டாக இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். வளையல் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். என்னோட இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நகை சீட்டு கட்டி வாங்கின நகையெல்லாம் நான் வந்து பார்ட் வீடியோ மாதிரி உங்களுக்கு நான் பார்ட் 2 வீடியோ மாதிரி போடுறேன். வந்து தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து சீட்டு கட்டி நகையை சேமிங்க. தேங்க்யூ.